அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10 கோடி அபராதமும் விதிக்க புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும். மத்திய அரசு திட்டவட்டம். காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிக்க வேண்டாம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நெருக்கடி முற்றியதால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அடையாறில் எஸ்பிஐ வங்கி மேலாளரை அறைந்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி. சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. உக்ரைன் ரஷ்யா மாறி மாறி ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனின் ஐஃபோரி ஷியா நகரில் 11 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10 கோடி அபராதமும் விதிக்க புதிய மசோதா கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் வெடித்தது. மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதேவேளை வினாத்தாள் கசிவை தடுக்க ஏற்கனவே உள்ள சட்டத்தில் அவசரமாக திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பொது தேர்வுகளில் தவறான வழிகளை தடுப்பதற்கான சட்டம் 2024 திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் வினாத்தாள் கசிவு தேர்வுகளில் தவறான வழியில் ஈடுபட்டால் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது. மேலும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டால் ரூபாய் 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது. அதேபோல் வினாத்தாள் கசிவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டால் குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10 கோடி வரை அபராதமும் விதிக்கப்பட உள்ளது. இந்த சட்ட திருத்தம் மசோதாவாக தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிக்க வேண்டாம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காவிரி நீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட நாம் எடுத்த முயற்சிகளின் வரலாறு மிக நீண்டது என்றும் 1960களில் தொடங்கி 1990 வரை பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த தீர்வும் கிடைக்காததால் தான் அது கைவிடப்பட்ட உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கலைஞர் மு. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது சமூக நீதி காவலர் வி.பி. சிங் ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகும் தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் வழங்குவதில் அநீதி இழைத்து வந்தது கர்நாடக மாநில அரசு என்றும் கடந்த காலங்களில் காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற யோசனை சொல்ல போட்ட போதெல்லாம் அதனை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நிராகரித்தது என்றும் ஏனென்றால் பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக கர்நாடக மாநில அரசு செயல்படும் என்றும் உரிமையை நிலைநாட்டுவதாக இல்லாமல் பிரச்சனையை இழுப்பதாகவே அப்பேச்சுவார்த்தைகள் அமையும் என்றும் அதிலும் குறிப்பாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாட்டின் உரிமையை முற்றிலுமாக நிராகரிப்பதாகும் என்றும் எனவே இது குறித்து கர்நாடக அரசுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையும் நடத்துவதால் பயனில்லை என்பதே நமது நிலைப்பாடாகும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிக்க வேண்டாம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நெருக்கடி முற்றிய நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டம் இன்று 36வது நாளை எட்டியுள்ளது. இந்த போராட்டத்திற்கு பல தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். கனிமொழி தலைமையிலான திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா, பாலிவுட் நடிகை ஹமா குரேஷி உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்தனர்.
வினாத்தாள் கசிவுகளில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனையை உறுதி செய்வதற்காக விரைவு கோர்ட் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் மத்திய அரசுக்கும் டெல்லியில் உள்ள அரசியலமைப்பு மன்றத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் சார்பில் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் பங்கேற்றனர். இந்நிலையில் இன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் கடந்த 10 நாட்களாக நடக்கும் சம்பவங்களை பார்த்து மனம் கலங்கி போயுள்ளேன் என்றும் இந்தியாவின் இளைஞர் சக்தியே நாட்டின் உண்மையான பலம் என்றும் கடிதத்தில் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். அடையாறில் SBI வங்கி மேலாளரை அறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரியின் மகள் கயல்வழியின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையாறில் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரியின் மகள் கயல்வழிக்கு சொந்தமான கட்டிடத்தில் காந்திநகர் SBI NRA வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கயல்வழிக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்கி வரும் SBI NRA கிளையில் பழுதடைந்திருந்த மின் தூக்கியை சீரமைக்குமாறு கட்டிட உரிமையாளர் கல்வியின் உதவியாளரை பலமுறை தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் தெரியவருகிறது. இதனையடுத்து வங்கி கிளை மேலாளர் அர்ஷ்வந்த் சிங் கட்டட உரிமையாளர் கயல்வழி அழகிரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கல்வி அழகிரி கட்டிடத்தில் உள்ள லிப்ட் செயல்படாதது தொடர்பாக பேசுவதற்காக SBI வங்கி கிளைக்கு சென்று வங்கி மேலாளரை கல்வழியை சந்தித்த போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கல்வழி கோபமாக பேசிக் கொண்டிருந்த நிலையில் வங்கி மேலாளர் கன்னத்தில் அறைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக SBI வங்கி தலைமை மேலாளர் நமச்சிவாயம் ஜூலை 21ஆம் தேதி அடையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவம் தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என SBI நிர்வாகம் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா மாறி மாறி ஏவுகணை ட்ரோன் மூலம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் ஜபோரிஷியா நகரில் தாக்குதல் நடத்தியதில் 11 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். உக்ரைன் ரஷ்யா போர் இன்று 1609வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்டார். ஆனால் முயற்சி தோல்வடைந்த நிலையில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா நேற்று மாறி மாறி ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் ஜபோரிஷியா நகரில் தாக்குதல் நடத்தியதில் 11 பேர் உயிரிழந்தனர், மேலும் 14 பேர் காயமடைந்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக மசோதாவை அமைத்து அதனை சட்டமாக்கவும் உத்தரவு வழங்கினார் என்று சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சென்னை பாலன் இல்லத்தில் நடைபெற்று வரும் மாணவர்களின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு நீட் தேர்வால் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள், மாநில உரிமை, சமூக நீதி மற்றும் கல்வி சமத்துவம் குறித்த கருத்துக்களை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு தொடர்ந்து நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும், நீட் தேர்வு அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் எப்போதும் எடுத்துள்ளது என்றும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக மசோதாவை அமைத்து அதனை சட்டமாக்கவும் உத்தரவு வழங்கினார். ஆனால் அந்த மசோதாவினை ஆளுநர் பெற மறுத்தது இன்று வரை நிலுவையில் உள்ளது என்றும், இதை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் உச்ச நீதிமன்றத்தை நாடி உள்ள நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர்கள் போராடி வருகின்றனர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மாணவர்களுடைய போராட்டம் அறவழியில் இங்கே இருக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும், அது டெல்லியில் நடக்கிற போராட்டமாக இருந்தாலும் மாணவர்கள் அறவழியில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கங்கள் தான், அது ஒன்றிய
அரசாக இருந்தாலும் நம்முடைய மாநில தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் அவர்கள் அறவழியிலே செயல்படவில்லை என்பதுதான். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டில் காந்தம்பாளையம் கிராமத்தில் புதிய குளம் வெட்டும் பணியினை அதிமுக சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் காந்தபாளையம் கிராமத்தில் மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குளம் வெட்டும் பணியினை கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் சட்டமன்ற கொறடவுமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது பூமி பூஜைக்காக ஏற்றப்பட்ட கற்பூரத்தின் தீ அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தியின் வேட்டியில் பற்றியது. உடனே அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் தொடங்கியது. ஆதிரங்கம் நெல் ஜெயராமனின் பாரம்பரிய நெல் ஆராய்ச்சி மையம் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரம்பரிய நெல் திருவிழா தொடங்கியது. திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தை பகுதியிலிருந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார், பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமன் உள்ளிட்டவர்களின் புகைப்படங்களுடன் நெல் மூட்டை வைக்கப்பட்டு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். நெல் திருவிழாவில் திருவாரூர் மாவட்டம் மட்டுமன்றி தஞ்சை, நாகை, திருச்சி, தருமபுரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பிற மாவட்டங்களில் இயற்கை முறையில் நெல் சாகுபடி செய்யும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். விழாவில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டது. ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டு வருகின்றனர். விழாவில் பங்கேற்றுள்ள விவசாயிகள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படுகின்ற 2 கிலோ நெல் சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு நெல் திருவிழாவில் பங்கேற்கும் விவசாயிகளுக்கு திருப்பியளிக்க உள்ளனர். இதன் மூலம் பாரம்பரிய நெல் ரகங்கள் சுயேட்சை முறையில் தமிழகம் முழுவதும் வழங்கப்படுவதுடன் பல்வேறு மாநிலங்களிலும் பரவலாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மாநில அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது. பொள்ளாச்சி தாலுகா சதுரங்க சங்கம், பொள்ளாச்சி அரிமா சங்கம் மற்றும் ஈமத் சடங்கு அறக்கட்டளை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், விபி சிங் ஆகியோர் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான கலை திருவிழா பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள லயன்ஸ் கிளப் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பேச்சு போட்டி, ஓவிய போட்டி மற்றும் மாறுவேட போட்டியில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் காமராஜர், கக்கன், விபி சிங் ஆகியோரின் படங்களை வரைந்தும் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்தும் பேசியதை கண்டு பார்வையாளர்கள் பாராட்டினர். மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கலை திருவிழாவின் அரிமா சங்கத்தின் கவர்னர் ராஜசேகர், அரிமா சங்கத்தின் தலைவர் நாகராஜ், ஈம சடங்கு அறக்கட்டளையின் பொருளாளர் பத்மாவதி, பொள்ளாச்சி தாலுகா சதுரங்க சங்க செயலாளர் பரமேஸ்வரன் மற்றும் தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றம் அடுத்த நெய்க்குப்பி ஊராட்சியில் உள்ள அனாதீனம் நில வகைப்பாட்டில் குடியிருக்கும் மக்களுக்கு மின் இணைப்பு வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தடையை மீறி ஆளும் தாவேக அரசு மின் இணைப்பு வழங்குவதாக நிலத்தின் உரிமையாளர் வேதாச்சலத்தின் பேரன்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெய்க்குப்பி ஊராட்சியில் 1962ஆம் ஆண்டு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த மறைந்த பகதூர் வேதாச்சலம் முதலியாருக்கு சொந்தமான நிலங்களை அரசு கணக்கீடு செய்தது. அப்போது ஒரு சில இடங்களில் உள்ள நிலங்களை யாரும் பயன்படுத்தாததால் ஆளாதீனம் என்கிற ஆளில்லா சொத்து வகைப்பாட்டில் அரசு அதிகாரிகள் சேர்த்துள்ளனர். அதனை எதிர்த்து அரசு அதிகாரிகளிடம் வேதாச்சல முதலியார் பேரன்கள் ஜெகன்மோகன், சந்தானமோகன் ஆகியோர் ஏன் நிலத்தை அனாதீன வகைப்பாட்டில் மாற்றி உள்ளீர்கள் என கேள்வி எழுப்பிய போது நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று நீதி கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து ஜெகன்மோகன், சந்தானமோகன் ஆகியோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு நிலுவையில் உள்ளது. இதனிடையே ஆனாதீனம் என்ற இடத்தில் குடிசை வீடு அமைத்துள்ளவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக அரசு மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனையடுத்து வேதாச்சல முதலியார் பேரன்கள் ஜெகன்மோகன், சந்தானமோகன் ஆகியோர் திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகத்திற்கு சென்று வட்டாட்சியரிடம் தங்கள் இடத்தில் குடிசை அமைத்தவர்களுக்கு மின் இணைப்பு வழங்கக்கூடாது என மனு அளித்தனர்.
இது தொடர்பாக வேதாச்சல முதலியார் பேரன்கள் ஜெகன்மோகன் சந்தானமோகன் ஆகியோர் தரப்பில் சமூக ஆர்வலர் தமிழ் வெற்றி அரசன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அவங்களோட சொத்துக்கள் நிறைய கிராமத்தில் பரவி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஒரு சொத்தையும் போய் பார்க்கக்கூடாது. அப்போத்தையே மகதூர் வகையான எல்லாருக்கும் தெரியும். எங்கேயோ சொத்து இருக்கும், அவங்க வாழ்றது இடமா இருக்குன்னா அது செங்கல்பட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. 1962 நம்மளுடைய தமிழ்நாடு அரசு முதல்ல கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. கணக்கெடுக்கும் போது இவங்க வாங்கின சொத்து சிலதை ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாதை இனம்னு சொல்லிட்டு போடுறாங்க. மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மினி டெம்போ மோதி விபத்தில் தந்தை கண் எதிரே மகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பலுக்கல் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் சமையல் வேலை செய்து வருகிறார். தந்தையின் சமையல் வேலைக்கு உதவியாக மகள் ராஜ்யம் உடன் சென்று வருகிறார். இந்நிலையில் தக்கலையில் நடைபெற்ற சமையல் வேலைக்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் எதிரே வந்த மினி டெம்போ இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் தந்தையும் மகளும் தூக்கி வீசப்பட்டனர். உடனே அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மகள் ராஜி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். படுகாயமடைந்த தந்தை ராஜேந்திரன் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து மார்த்தாண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திராவிட தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் டெல்லியில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது காவல்துறையினர் கடுமையாக தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் திராவிட தமிழர் கட்சியினர் கோவையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கோவை SBI வங்கி பகுதியிலிருந்து ரயில் நிலையத்தை நோக்கி பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், டெல்லியில் போராடும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட காவல்துறை தாக்குதலை கண்டிக்கிறோம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். அதன் பின்னர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது திராவிட தமிழர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதி தமிழன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் விலக்கு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய தனி மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஆதி தமிழன் வலியுறுத்தினார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நீட் முறைகேடுகளுக்கு காரணமான இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் டெல்லியில் போராடுகின்ற ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற மாணவர்கள் இளைஞர்கள் மீது டெல்லியின் காவல்துறை கொலைவெறியோடு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலை திராவிட தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தில் திருவாசக எழுத்து வேள்வி சிதம்பரம் திருப்பார்கடல் மடத்தில் உள்ள ஆத்மநாதர் கோவில் வளாகத்தில் திருவாசக எழுத்து வேள்வி நடைபெற்றது. சிதம்பரம் வேக்கன் தெருவில் திருப்பார்கடல் மடத்தில் உள்ள ஆத்மநாதர் திருக்கோவிலில் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் சொல்ல அதனை நடராஜ பெருமான் தன் கைப்பட எழுதியதாக ஐதீகம் உள்ளது. இந்நிலையில் ஆத்மநாதர் திருக்கோவிலில் மாணிக்க வாசகர் பர்ணசாலையில் திருவாசகம் எழுதும் வேள்வி சனிக்கிழமை காலை 10 மணியளவில் 1500 சிவனடியார்கள் மற்றும் 50 ஆசிரியர்கள் 250 மாணவ மாணவிகள் பங்கேற்று திருவாசகம் எழுதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் திருவண்ணாமலை சிவக்குமார் ஏற்பாட்டின் பேரில் 22 நாடுகளில் ஒரே நேரத்தில் திருவாசகம் 10 பாடல்கள் எழுதும் வேள்வி நடைபெற்றது. மேலும் உலகம் முழுவதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதே நேரத்தில் திருவாசகம் எழுதும் வேள்வியில் பங்கேற்று 10 பாடல்கள் அடங்கிய திருவாசக பாடல்களை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். திருவாசகம் எழுதும் வேள்விக்கான ஏற்பாடுகளை இந்து ஆலய பாதுகாப்பு குழு தலைவர் செங்குட்டுவன் மற்றும் புலவர் என் கருணாநிதி, உமா பாலசுப்ரமணியன், ஆசிரியர் அருணாச்சலம், ரா சவுந்தரலட்சுமி, புவனகிரி, ராஜாமணி சுதர்சரன் மற்றும் ஆலய நிர்வாகி பசவராஜ் உள்ளிட்ட தில்லை திருமெருத்துறை திருவாசக அடியார்கள் செய்திருந்தனர். கடந்த 30 ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஜோசப் விஜயை ரசிகனாக பார்த்து வந்த நிலையில் இனிமேல் பெரிய திரையில் அவரை பார்க்க முடியாது என்ற ஆதங்கத்தால் எமோஷன் வெளிப்பட்டது என்று கோவையில் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்த அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார்.
கோவை மாநகராட்சி 83வது வார்டுக்குட்பட்ட வஉசி மைதானம் அருகே வாலிபால், கபடி மற்றும் இறகு பந்து போட்டிக்கான உள்ளரங்கு விளையாட்டு மைதானத்தின் திறப்பு விழா நேரு ஸ்டேடியம் அருகே நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் சம்பத்குமார் பங்கேற்று இறகு பந்து விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் வீரர்களுடன் வாலிபால் விளையாடி மகிழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மாநகராட்சி 5 மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு தேவையான அங்கன்வாடி மையம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் AR மற்றும் GR மையங்கள் திறப்பு விழா ரூபாய் 10,69,00,000 மதிப்பீட்டில் திறப்பு விழா நடைபெற்றது என்று தெரிவித்தார். மேலும் கடந்த 30 ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரசிகனாக பார்த்து வந்த நிலையில் இனிமேல் பெரிய திரையில் அவரை பார்க்க முடியாது என்ற ஆதங்கத்தால் தன்னை மீறி எமோஷன் வெளிப்பட்டது என்றும் அழுது கொண்டே ஜனநாயகன் படம் பார்த்த அமைச்சர் சம்பத்குமார் விளக்கம் அளித்தார். சார், எல்லாரும் ஒரு மனுஷங்க தான். நாங்களும் ஒரு அமைச்சர் என்றாலும் உங்க கூட தான் அதாவது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் டிராவல் பண்ணிருந்தோம். இன்னைக்கு இங்கே உட்காந்து இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான். எங்களுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருக்கிறது. 30 வருட காலமாக ஒரு ரசிகராக அந்த இடத்துல உட்காந்து கொண்டாட்டங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அது கடைசி படம் இனிமேல் அந்த திரையில அவரை பார்க்க முடியாது என்கின்ற ஒரு ஆதங்கத்தின் மூலியமாக எங்களை மீறி, எங்களோட கட்டுப்பாடுகளை மீறி நிச்சயம் எங்களுடைய எமோஷன் வெளிப்பட்டது உண்மைதான். அந்த நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களே நானும் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணோம். அதை தாண்டி சில இடத்துல வந்தது. இது எந்த ஒரு அரசியலாக்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் இல்லை. பழனி நில மோசடி தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும், இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பழனியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக கூறப்படும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக இருந்துள்ள புகார் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விரைவாக கைது செய்ய வேண்டும் எனவும் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி பழனி பேருந்து நிலையம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழனி போன்ற ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நகரில் அறக்கட்டளை மற்றும் கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அவசியது என்றும் இதுபோன்ற முறைகேடுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செய்யாறு பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தந்தையின் கண்முன்னே மகளின் தலையில் தனியார் பேருந்து ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே பள்ளி மாணவி துர்காதேவி உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அத்திக்குளம் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சென்டரிங் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு மனைவி சத்யா, மகள் துர்காதேவி, மகன் தமிழ் செல்வன் ஆகியோர் உள்ளனர். துர்காதேவி செய்யாற்றில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் வெம்பாக்கம் பள்ளியில் நடைபெற்று வரும் கபடி போட்டியில் கலந்து கொண்ட துர்காதேவி தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் செய்யாறு நோக்கி சென்றார். காலை 5 மணி அளவில் செய்யாறு பைபாஸ் சாலையில் சென்றபோது இருசக்கர வாகனம் நிலை குலைந்து கீழே விழுந்ததில் அடையாளம் தெரியாத தனியார் பள்ளியின் பேருந்து மாணவி தலை மீது ஏறி இயங்கியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே துர்காதேவி உயிரிழந்தார். இது குறித்து தகவலறிந்து செய்யார் காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செய்யாறு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் செய்யாறு காவல் ஆய்வாளர் நரசிம்ம ஜோதி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். படப்பை பகுதியில் வீட்டு வாசலில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்த மூதாட்டி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை பகுதியை சேர்ந்த மூதாட்டி தேவகி என்பவர் ராம்ஜி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இரவு உணவருந்தி விட்டு வீட்டிற்கு வெளியே வந்தபோது வீட்டு வாசலில் அருந்து கிடந்த மின்சார ஒயரை மிதித்ததில் தூக்கி வீசப்பட்டு துடிதுடித்த உயிரிழந்தார். அதே தெருவில் பாரமுறை மின் உயர்கள் அருந்து விழுதனால் படப்பை மின்சார அலுவலகத்தில் மின் கம்பிகளை மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இருப்பினும் மின்சார வாரிய பணியாளர்கள் கண்டு கொள்ளாததால் அருந்து கிடந்த ஒயரின் மின்சாரம் தாக்கி மூதாட்டி உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர்.
மேலும் சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்று மின் விபத்தில் மூதாட்டியின் உறவினர் கைவிரல்கள் பாதிக்கப்பட்ட செயலிழந்தது விட்டது என்றும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இது குறித்து படப்பை காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இதனையடுத்து உள்நாடு மட்டுமன்றி சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மாலத்தீவு, லண்டன், அமெரிக்கா, பஹ்ரைன், கத்தார், சிங்கப்பூர், குவைத் உள்ளிட்ட நாடுகளுக்கும் கடலை மிட்டாய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியா முழுவதும் கடலை மிட்டாய் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கோவில்பட்டியில் குடிசை தொழிலாகவும் கடைகளாகவும் சுமார் 120 இடங்களில் கடலை மிட்டாய் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திலும் காலை உணவு திட்டத்திலும் கோவில்பட்டி கடலை மிட்டாய் வழங்க வேண்டும் எனவும் வந்தே பாரத் ரயில்களில் வடமாநில நிறுவனங்களில் கடலை மிட்டாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உலக புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய்களை ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இப்போ இந்தியாவோட பெருமையை பறைசாற்றும் விதமாக அதிவேக வந்தே பாரத் ட்ரெயின் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மத்திய அரசால் இயக்கப்படுகிறது. இப்போ தமிழகத்துக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அதோட வரவேற்பு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதில் ஏகப்பட்ட பயணிகள் பயணிக்கிறாங்க. வந்தே பாரத் ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்நாக்ஸ் ஆனது ஒவ்வொரு ஊர் பெருமையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கணும். குறிப்பாக புவிசார் குறியீடு பெற்ற உணவுப் பொருட்களாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாளை ஷோலிங்கர் நகர் பாமகவினர் மற்றும் பானாவரம் பாமகவினர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலிலும் சக்திவேல் முருகன் கோவிலிலும் வழிபாடு செய்து மருத்துவர் ராமதாஸ் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டிக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்தநாளை முன்னிட்டு ஷோலிங்கரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரன் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சோளிங்கர் நகர செயலாளர் லோகநாதன் தலைமை வாங்கினார். நகர கவுன்சிலர்கள் கோமலா எழுமலை, சாரதி மற்றும் நகர தலைவர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாமக மாவட்ட செயலாளர் கா சரவணன், மண்டல அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் கலந்து கொண்டு இரு கோவில்களிலும் சிறப்பு பூஜை செய்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள், பக்தர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர். அதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட நிர்வாகிகள் கோகுல்நாத், ஹரிகிருஷ்ணன், வடிவேல், கார்த்திக் ராஜா, தீனன், ஒன்றிய செயலாளர் லோகேஷ், நகர நிர்வாகிகள் ராமு, மகேந்திரன், ரமேஷ், சந்திரன், வேலுமணி, சீனிவாசன், வெங்கடேசன், மணிவண்ணன், தட்சிணாமூர்த்தி, நரசிம்மன், சின்னப்பா, மோட்டூர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று சோளிங்கர் அடுத்த பானாவரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் பங்கேற்று சக்திவேல் முருகன் ஆலயத்தில் மருத்துவர் ராமதாஸ் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி வழிபாடு செய்தார். அதன் பின்னர் ரயில் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கியதுடன் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி பாமக நிறுவனர் ராமதாசன் பிறந்தநாளை கொண்டாடினார். இதில் நிர்வாகிகள் பாபு, ஹரிகிருஷ்ணன், நரசிம்மன், சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசன் 88வது பிறந்தநாளில் மாணவர் சங்கம் சார்பில் கருமாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ராமதாஸ் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்தநாளில் பாமக மாணவர் சங்கத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமாரசாமி முன்னிலை வகித்தார். அயோத்தியாப்பட்டினம் அடுத்த உடையார்பட்டியில் உள்ள கருமாரியம்மன் திருக்கோவிலில் மாநில மாணவர் சங்க தலைவரும் வழக்கறிஞருமான விஜயராசா தலைமையில்
சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அப்போது மருத்துவர் ராமதாஸ் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என சிறப்பு வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டனர். பூஜையில் மேலும் மாவட்ட சட்டக்கல்லூரி அமைப்பாளர் நவீன்குமார், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தமிழ்செல்வன் மற்றும் முன்னாள் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் அசோகன், கிளை செயலாளர் வெங்கடேசன் மற்றும் பழனிசாமி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மருத்துவர் ராமதாஸ் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என சிறப்பு வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10 கோடி அபராதமும் விதிக்க புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும். மத்திய அரசு திட்டவட்டம். காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிக்க வேண்டாம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நெருக்கடி முற்றியதால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அடையாறில் SBI வங்கி மேலாளரை அறைந்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி. CCTV காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. உக்ரைன் ரஷ்யா மாறி மாறி ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனின் ஐஃபோரி ஷியா நகரில் 11 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.